மீண்டும் வரவேற்கிறோம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் 2 விடயங்களை பேசுவதாக சொல்லியிருந்தோம். ஒரு விடயம் பேசி முடிந்தாகிவிட்டது. நாடு கடந்த அரசாங்கத்தோடு இப்போது பிரித்தானிய தமிழர் பேரவை எங்களோடு இன்றைய பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் 2 நிகழ்வுகள் இம்முறை மொழிவாய்க்கால் தினத்தை பொறுத்தவரைக்கும் நடக்கிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. ஆக நடத்துகிற 2 அமைப்புகளுக்கும் சம வாய்ப்பும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பினை கொடுத்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் கடந்த புதன்கிழமை பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு நாங்கள் பேசியிருந்தோம். இன்றைய பொழுது தமிழர் பேரவை எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடும் அவர்கள் இந்த நிகழ்வினை நடத்துகிறார்கள். துணைப்பொருள் அந்த விடயங்கள் பல விடயங்கள் பற்றி பேசலாம். எங்களோடு 3 பேர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர் பேரவை சார்பில் வாகீசன், அதே போன்று சந்திரிகா, வசி, உங்கள் மூவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். வாகீசன், உங்களிலிருந்து நேரடியாக இம்முறை நிகழ்வு 2 நடப்பது உறுதியாகி இருக்கிறது. நீங்கள் ஒரு நிகழ்வினை நடத்துகிறீர்கள். எங்கே, எந்த இடத்தில், எத்தனை மணிக்கு என்கிற விவரங்களை ஒரு முறை சொல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் கடந்த 7 வருஷமாக பிரித்தானியில் 6 வருஷமாக பிரித்தானிய நடத்தி கொண்டு வருகின்றது. இது 7வது வருஷமாக நாங்கள் மொழிவாய்க்கால் செய்கின்றோம். இந்த முறையும் கடந்த வருடம் நடந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் மார்ச்சோட துவங்கி பிறகு வழமை போல் அந்த ரிமெம்பரன்ஸ் விஜுவல் ரிமெம்பரன்ஸ் இதை வந்து நாங்கள் ஒரு ஸ்பீச்சஸோடையும் அதை ஆப்போசிட் டவுனிங் ஸ்ட்ரீட் முன்னால் செய்கின்றோம். இது வந்து 3 மணிக்கு ஆக்கள் எல்லாரையும் போட்லூ பிளைஸ் என்ற இடத்துல கதவனை கேட்டுக்கின்றோம். அதுக்கு அருகாமையில் உள்ள ஸ்டேஷன், அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து பிக்கரிலி, குரீன் பார்க், இல்லாட்ட சாரிங் கிராஸ். இது 3ம் ஒரே அளவு தூரங்கள்லாம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம். 3 மணிக்கு இருந்து அந்த இடத்துல கதவனை துவங்குவோம். நாங்கள் ஒரு 4:30-4:45 போல் டவுனிங் ஸ்ட்ரீட்டை போயக்கூடிய ஒழுங்குபாடு செய்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு அங்கே உள்ள அந்த விஜுவல் மீட்டிங்கில் எம்பிமார் நாங்கள் சீஃப் கெஸ்டாக்களை கூப்பிட்டுருக்கின்றோம். வளமை போல் அவர்கள் வந்து இந்த ஞாபகத்தை, இந்த இனப்படுகொலையை பிரித்தானியாவிலும் மற்ற இடங்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய வகையில் எங்களோட ஞாபகத்தை நினைவு இது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நடக்கும். ஏதாவது தீம் என்று இருக்கிறதா, ஏதாவது துணிப்பொருள் அப்படி என்று இருக்கிறதா இம்முறை பொறுத்த வரைக்கும்? குறிப்பாக இருக்கிறதா அல்லது ஒட்டுமொத்தமாக இனப்படுகொலை என்கிற விடயம் தான் முன்வைக்கப்படுகிறது? இந்த வளமை போல் இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்களோட வேலை திட்டங்களில் 2 விஷயங்களை நாங்கள் எப்போதும் தொடர்ந்து வச்சுக்கொண்டு வருவோம். ஒன்று இந்த அக்கௌண்டபிலிட்டி விஷயம், அதில் இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் தேவை என்ற விஷயம். 2வது எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை. இதில் முக்கியமாக இப்போ ஜூன் மாதம் வந்து ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட், இந்த ஹை கமிஷன் ரிப்போர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் பெற போன்றது இங்கே ஜெனீவாவில். அப்போ அதை நோக்கியதாகத்தான் இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், 2013 எங்களோட பிரதமர் ஸ்ரீலங்கா போயிருந்த சமயத்தில் சொன்ன விஷயம், ஒரு இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒர்க் பண்ணுவோம், அதோட ஸ்டாண்ட் பண்ணி இப்போ ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து அதில் கொஞ்சம் மாற்றமான நிலைமையும் ஹைப்ரிட் கூட இல்லாமல் ஒரு டொமஸ்டிக்கான ஒரு செட்டப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் நிலைமை தான் இப்போ இருக்கின்றது. ஸோ அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட தொடங்கிய வேலை, இப்போ இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்கள் பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றோம். அது இன்னும் முடியவில்லை. அது நடந்து முடியும் வரைக்கும் அது நடக்குமா என்ற கூட தெரியாத வகையில் இருக்கின்றோம். ஸோ இப்போ டயஸ்பரா இடம்பெயர்ந்து வாழும் எங்களோட தமிழ் மக்களின் ப்ரெஷர் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்கின்றது. இதைத்தான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நபர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த ப்ரெஷரை இன்னும் கொடுக்க வேண்டும், நாங்கள் வாழும் நாடுகளையும் எல்லா நாடுகளையும் கொடுக்க வேண்டும். அப்போ தான் இதுக்குரிய மாற்றங்கள் வரும் என்று தான் எங்களோட வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பசி, நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இப்போது எங்களுக்கு தெரிந்த பட்சத்தில் டவுனிங் ஸ்ட்ரீட் பிரதமர் அலுவலகம் முன்பாக நிகழ்வு டிசிசினால் நடத்தப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் ஓட்டலு பிளேஸில் ஆரம்பித்து ஊர்வலமாக நீங்கள் செல்ல போகிறீர்கள். நீங்களும் டவுனிங் ஸ்ட்ரீட்டை தான் சென்றடைய போகிறீர்கள் என. ஆமாம், கிட்டத்தட்ட அதனை பார்க்கிற பொழுது கடைசியாக 2 நிகழ்வுகளும் ஒரு இடத்தில் கலக்கின்ற ஒரு நிலைமை, ஒரு சங்கமம் போன்று அதான ஒரு பார்வை மக்களுக்கு வரும். ஒரு விதத்தில் நல்லதாக கூட இருக்கலாம். அப்படித்தான் நடக்க போகிறது இல்லையா?
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அமைப்பிலையும் வந்து அந்த கோஆர்டினேஷன் இது வந்து அக்ரிமெண்ட் பற்றி செய்த இல்லை. என்ன நண்பன் வாய்ஸ்ன்னு சொன்ன மாதிரி இது 7வது வருடமாக பிரித்தானிய தமிழர் பேரவை வந்து இது ஒரு இனப்படுகொலையின் ஒரு அடையாள நாளாக பிரகடனப்படுத்தி செய்து கொண்டு வர்ற ஒரு நாள். எங்களுக்கு சில சிக்கல்கள் கொண்டு வரப்படுகின்றது. இது இந்த 2வது நடக்கிறதுன்றது பிடிஎஃப்க்கு இது முதல் தடவை அல்ல. இதை போல 2 வருடத்துக்கு முதல் வேறு சில ஆட்கள் வந்து 2வதாக செய்ய முற்பட்டு தங்கட பாட்டில் கொஞ்சம் பேரை வச்சு செய்திருந்தவன். இந்த வருஷம் அவன் செய்யலை, ஆனால் டிசிசி செய்ய போகிறோன்னு சொல்லுது. அப்போ அதுக்கு சொல்கிற ஒரு காரணம் கொடி விஷயம்ன்றது தான் சொல்லினோம். அப்போ பிரித்தானிய தமிழர் பேரவை வந்து கொடிக்கு எதிரான அமைப்பு இல்லை. நாங்கள் செய்கிற எந்த போராட்டம் என்றாலும் சரி, நிகழ்வென்றாலும் சரி, மக்கள் வந்து தேசிய கொடியோடு வர்றவர். ஆனால் அமைப்பு ரீதியாக நாங்கள் அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு சட்டச்சிக்கல் இருக்கின்றது. அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் ஐபிசியில் பல தடவை விவாதித்திருக்கின்றோம். அது புரிந்த மக்கள் வந்து இன்றைக்கும் எங்களோட சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால், ஒரு நாளைக்கு கொடியேற்றி போட்டு அப்படியே போயிட்டு பிறகு மாவீரர் நாளுக்கு வந்துட்டு விட்டுட்டு போட்டு பிறகு 2வது முள்ளிவாய்க்கால் செய்கிறதுக்குன்னு சொல்லி வர்றதுக்கு சில பேர் குழப்பங்கத்தை விளைவிக்கணும். அது வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பான நிலப்பாடுகளை தான் புலம்பெயர் நாடுகளில் உருவாக்கும். மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னத்தை டெலிவர் பண்ண போகிறோம். பிடிஎஃப் அதுக்குரிய வேலை திட்டத்தை கடந்த 7 வருஷமாக செய்து காட்டியிருக்குது. அதனாடி வந்து நாங்கள் செய்கிற மாதிரி செய்வோம். குழப்பம் விளைவிக்கிறவர்கள் உங்களுக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட இதே வாதங்களை அவர்களே இதே வாதங்களை தான் முன்வைக்கிறார்கள். உண்மையில் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது எதிர்த்தரப்புக்கு சாதகமாக இருக்கும் என்கிற நிலைப்பாடு. அப்போ ஆக பிளவுக்கு 2 புறமும் நிற்கிறவர்கள் அதை குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள். ஆனால் மறுமுறையில் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக இருக்கத்தான் போகிறது என்கிற ஒரு நிலைக்கு தமிழ் மக்கள் வந்து விடுவார்கள். அப்படி வருகிற பொழுதும் இவற்றுக்கு மத்தியிலும் பரவாயில்லை, யார் செய்தாலும் பரவாயில்லை, போராட்டத்தை செல்வோம் என்கிற ஒரு மனோநிலை மக்கள் மத்தியில் உருவாகிவிடுமாக இருந்தால் இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் போகவிடும். அது மாறாக 2க்கு போக மாட்டோம் என்கிற ஒரு மனநிலைக்கு வருவார்கள் என்றால் அதுதான் பாதிக்கும் இல்லையா? என்ன வாய்சன் என்ன சொல்ல வந்து இதில் நிச்சயமாக நான் இந்த இட ஒழுங்கு செய்கிறதுல நான் வேலை சொன்னது நான் கவுன்சிலர் வெஸ்ட்மின்ஸ்டர் கவுன்சிலோடையும் போலீஸோடையும். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் 2 மந்த இடத்துல அணி முடிய போகிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். 2 ஒரே இடத்துல முடிய போது ஒரே டைம்லாம் முடிய போகின்றது. இதில் நாங்கள் வளமையாக பெருமளவு மக்களை எதிர்பார்த்து தான் சேர்ந்தாங்க. 2000-3000 மேலான மக்களை எதிர்பார்த்து தான் சேர்ந்தாங்க. இப்போ கடைசி காலகட்டங்களில் அப்படி தான் வந்துருக்குன்னா அந்த நம்பருக்கு தான் நாங்கள் சொல்லி வருகின்றோம். ஸோ இந்த கவுன்சிலில் நாங்கள் பெர்மிஷன் எடுப்போம். இன்னொரு அமைப்பு அப்படியான நாங்கள் எடுத்த மாதிரி பெர்மிஷன் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. நான் கேட்டேன், வேறு ஏதாவது தமிழ் அமைப்பு எடுத்திருக்கின்றான்றது இது வரைக்கும் இல்லை. நாங்கள் எடுத்த இடத்தில் ஆப்போசிட் டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால் முடிகிறது கவுன்சிலில் ஒரு பெர்மிஷனும் எடுக்கப்படவில்லை இது வரைக்கும். 2வது முக்கியமான விஷயம், போலீஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் எங்களோட ஒழுங்குகளில் முக்கியமான பங்கு வகிக்கும். போலீஸுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தாங்கள் அந்த இடத்துல வருவோம் என்று இன்னொரு அமைப்பு சொல்லியிருக்கின்றது. அந்த அமைப்பு தாங்கள் ஒரு குறைந்த 40-50 பேரோடு தான் வருவோம், அவ்வளவு பேர் தான், அதுக்கு இடம் தேவையில்லை. ஸோ இந்த கொடுக்கப்பட்ட டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட இடம் பிரித்தானிய தமிழர் வேண்ட இடம் எங்களுக்கு எழுத்துலையும் இருக்கின்றது. நாங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கின்றோம். வளமை போல இன்சூரன்ஸ்கள் போடுவோம். அதுக்குரியான ஒழுங்குகள் பல பெரிய அளவில் செய்யப்படும். அந்த வேலைகள்லாம் செய்யப்பட்டு எங்களுக்கு பெர்மிஷன் இருக்கின்றது. ஸோ மற்ற அமைப்பு இன்னொரு அமைப்பு அந்த இடத்துல முடிக்குது என்றால் அவர்கள் தமிழராக இருக்கிறபடியால் அவர்கள் எங்களோட ஜாயின் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டேஜுகள் போட்டு வளமை போல் நாங்கள் இந்த விஜுவல் மீட்டிங்கை செய்கிறது எங்களோட தான் அந்த இடம் எங்களுக்கு தான் தரப்பட்டிருக்கின்றது. சந்திரிகா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இதில் குழம்புறதுக்கு யாரும் இல்லை, மக்களும் குழம்ப வேண்டிய அவசியம் குழப்பத்துக்குள்ள தேவையற்ற விஷயமாக தான் நான் கருதுகிறேன். இப்போ முள்ளிவாய்க்கால் வந்து 2ஆக நடக்கிறதுன்றது இந்த வருஷம்தான் அது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. மக்களுக்கு தெரியும், இப்போ இது 7வது வருடமாக இந்த முள்ளிவாய்க்கால் நடைபெற்று கொண்டிருக்குது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரித்தானியா தமிழர் பேரவை அதை முன்னெடுத்து போகிறது. இப்போ இதில் எல்லாருமே அதை தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அதுதான் முக்கிய கருவாக இருக்கிறது என்றால் முள்ளிவாய்க்கால் நிகழ்வென்றது. முள்ளிவாய்க்கால் ஒரு நிகழ்வென்றதை தாண்டி எங்களுக்கான ஒரு நீதி பயணத்தை நாங்கள் அதில் முன்னெடுத்து கொண்டு போகிறோம். ஒரு ஒட்டுமொத்த இனத்தையும் அளித்த ஒரு இனப்படுகொலை நாளாகத்தான் அது ஒரு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை எங்களுக்கு தேவை. அதை பிரித்தானியா தமிழர் பேரவை தான் அதை கொண்டு வந்து சர்வதேச சமூகங்களுக்குள்ள முதலாக சுயாதீன விசாரணை எங்களுக்கு தேவை என்றதை முதல் அறிவிச்சிருந்தது. அப்போ அதை கையில் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் பிரித்தானியா தமிழர் பேரவை இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வை தொடர்ந்து செய்கின்றது.
இதில் மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், அதுக்கான சில வேலைகள் எங்களோட சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வாகிசன் சொன்ன மாதிரி ரெண்டாக நடத்துகிற அந்த டிசிசி அமைப்பை சேர்ந்தவர்கள் அதில் வந்து எங்களோட சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஒரு பலமாக நாங்கள் அதில் இணைகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன். சரி, இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் வரலாம். இப்போது முதல் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கருத்துக்களை முன்வைக்கலாம். கேள்விகளாக இருந்தால் மிகச் சுருக்கமாகவும், கருத்துக்களாக இருந்தாலும் அதே சுருக்கத்தோடும் நீங்கள் முன்வைக்க வேண்டும். இப்போது முதல் திரையில் வருகிற அந்த தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முதலாவது நேயர் தொடர்பிலே ஏற்றுக்கொள்கிறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், என் பேர் சதா. சதா, சொல்லுங்கள் சதா. நாங்கள் வந்து நினைக்கிறேன்னா நான் இப்பதான் நிகழ்ச்சியை பார்த்து நான் எனக்கு ஒருத்தர் அடிச்சு சொல்லி நினைக்கிறேன். இப்ப நான் கடைசியா கேட்டது வரைக்கும் அந்த ஒரு அண்ணா வந்து சொன்னவர், நாங்கள் வேற ஆக்கள் பெர்மிஷன் எடுக்கலையேண்டு. அவருக்கும் அந்த தகவல் தெரியாம தான் சொல்லியிருக்கேன், அவருக்கும் வேற சொல்லித்தான் சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், இது அப்படிமான போய் நாங்கள் வந்து எங்க தேவையான பெர்மிஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறோம். அதை விட நாங்கள் வந்து ஊர்வலம் செய்யல, அங்க ஒரு குழும ஒரு கடைசி நிகழ்வா தான் நடக்குது. அதனால அப்ப நாங்கள் ரோட்ல போறதுக்கு அந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் நாங்கள் எடுக்க தேவையில்லை. அங்க நின்று நாங்கள் கூடி செய்யறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் எடுத்திருக்கோம். அதை விட நாங்கள் இந்த கொடியை பற்றிய விஷயம் காய்ச்சி நாங்கள் அன்றைக்கு விசாகன் அண்ணாவும் சந்திரிகாவும் இருந்தவன் நினைக்கிறேன். நாங்கள் கொடியிட முக்கியத்துவத்தை பத்தி நாங்கள் நிறைய தினம் காய்ச்சிட்டோம். நாங்கள் திருப்பி காய்க்க தேவையில்லை நினைக்கிறேன். மக்களுக்கு விளங்கும் இந்த கொடியிட முக்கியத்துவம் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி என்ன நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன், நீங்கள் உங்களோட கருத்து சொல்றது கருத்துரிமை இருக்குது. ஆனா இந்த நாங்கள் பெர்மிஷன் எடுக்க இல்லை, அவள் பெர்மிஷன் எடுக்காம செய்யணும், அதை நாங்கள் எங்கள்கிட்ட கேட்காம இந்த தேவையில்லாம பொய்கள் சொல்லாம இருந்தா நாங்கள் நம்பிக்கைய அமைப்புகளுக்குள்ள வளர்க்கறதுக்கான இது வந்து பிற்பாதிகள்ல நம்பிக்கைகள் உடைக்காம இருக்கிறதுக்கு சாதகமா இருக்கும் என்று சொல்றேன். நன்றி சதா, உங்களுடைய கருத்தை பதிவு செய்ய நாயகர் வாய்ஸ் உங்களுக்கு பதில் இருந்தால் சொல்லலாம். அடுத்த நிகழ்ச்சி போவதற்கு நிச்சயமா என்னண்டா நான் இதில் கரெக்ட் பண்ணணும். அவர் சொன்னதில் நான் அவர் பெர்மிஷன் எடுக்கன்னு சொன்னதா உங்களுக்கு இல்லை, பெர்மிஷன் எடுக்கலைண்டா அவை வந்து அந்த நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால் பொலிசுக்கு இது தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் முன்னால் அதில் அந்த பிளாக் பார் இது பேரியர் அடித்து அதுக்குள்ளே எவரும் எந்த டைமும் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். என்ன செய்ய வேண்டாம், இன்ஃபார்ம் பண்ணலாம் போலீஸுக்கு. நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போட்டு அதில் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா 100 அது அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கண்டே அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. முந்தி பார்லிமெண்ட் ஸ்கொயருக்கு முன்னால் போய் நான் சேர்ந்தாங்க. அந்த இடம் மாற்றப்பட்டு நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னால் ஒரு இடம் பெர்மனண்டாகவே ப்ரொடெஸ்ட்டுக்கு வச்சுக்கணும். அந்த இடத்துல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போட்டு போய் நிற்கலாம். அது 100-200க்கு மேலே போகலாம். அது அப்படியா நடந்தால் அதுக்கு கூட போகணும்னு சொன்னால், இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி ஸ்டேஜுகள் போட்டு கூடாக்களை இன்வைட் பண்ணி செய்கிறதுக்கு பெர்மிஷன் எடுக்க தான் வேணும். தேர் இஸ் அ ப்ரொசீஜர். கவுன்சில் கூட அப்ளை பண்ணணும். அதே நேரம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ரோட்டில் நடந்து வரோம், அதற்குரிய டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஹயர் பண்ணுவோம். அப்படி பெரிய ஒழுங்கல் செய்யலாம். அதை அவைண்ட மற்ற அமைப்பு பெர்மிஷன் எடுக்கல, அவைண்ட இன்டர்னல் இதை வந்து நான் கதைக்கலாது, எனக்கு தெரியாது. எனக்கு போலீஸ் சொன்னது அவைண்ட இப்போ டெண்டும் உடத்தை விரைக்கலைன்னா இது நேச்சுரலாக நாங்கள் கேட்கணும். நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளான அமைப்பு என்னபடியால் நாங்கள் பொறுப்பு கூட வேண்டும். எங்களோட பிரச்சனைகள் வந்தால் அதுக்குரிய ஒழுங்கு செய்யும் போது இன்னொரு அமைப்பு தமிழ் அமைப்பு அதில் செய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் கேட்போம், வேறு இடத்துல வைக்கணுமா, ஒன்றாஜி வைக்கலாமா. அப்போ எனக்கு போலீஸ் சொன்ன பதில் அவை செய்கிறது இது ஒரு ஸ்மால் நம்பர், அது உங்களோட அஃபெக்ட் பண்ணாது, நீங்கள் பக்கத்தில் உங்களோட இடம் அதில் இருக்குது. சரி, எனக்கு இதுவரைக்கும் அவைண்ட அந்த எங்களுக்கு அதில் வந்து அந்த சேம் டே அது ஒரு முக்கியமான நாள். குயின் வந்து பார்லிமெண்ட் ஓப்பன் பண்ணுறான் அன்றைக்கு. அதே நேரம் சொமாலியன் கம்யூனிட்டி வந்து 40வது இன்னொரு ரிமெம்பர்ஸ் டேன்னு சொல்லி அவங்களும் பக்கத்துலாம் எடுத்துக்கணும். அவையும் 4:30 மணி வரையும் அங்கே தான் நிற்க போயினோம். அவையும் ஒரு 5000 பேருக்கிட்ட வருவதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்போ ஒரு டிஃபிகல்ட் அந்த லொக்கேஷன் எடுக்கிறதுக்கு. அப்போ இந்த இப்படியான கேள்விகள் கேட்க வேண்டிய கட்டாயம், அதை கேட்டோம், அதில் விளக்கத்தை கொடுத்துருக்கின்றோம். சரி, அந்த இடத்தில் நாங்கள் அதனை விடுகிறோம். மிக பிரதானமான வித்தியாசம் நேர்கள் பதிவு செய்து விடலாம். இது உண்மையில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அல்லது கடந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2 நிகழ்வுகள் நடப்பது என்பது உறுதியான பிறகு அந்த அமைப்புகள் தங்கள் தரப்பு வாதங்களை சொல்வதற்கான இடம் என்கிற அளவில் மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம். பிரதானமாக ஒரு வித்தியாசம்தான், பிரித்தானிய தமிழர் பேரையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறது, அந்த இடத்தை சொல்லியிருக்கிறார்கள்.
அதே போன்று தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தேசிய கொடியினை ஏற்றி அந்த நிகழ்வினை நாங்கள் செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக கொடி ஏற்றி செய்கிற நிகழ்வு, கொடி ஏற்றாமல் செய்கிற நிகழ்வு என்பதை தவிர வேறு வித்தியாசங்கள் அதிலே பிரதானமாக இருக்கவில்லை என்பது எங்களுடைய பார்வை. இந்த இடத்தில் இன்னும் ஒரு நேர் தொடர்பிலே வந்திருக்கின்றீர்கள். நேரடியாக உங்களை தொடர்பிலே கொண்டு வருகிறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். தொடர்பில் இருக்கின்றீர்கள், பேசலாம் நீங்கள். வணக்கம். 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 ஹலோ தினேஷ். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள். என்னைய ஒரு கால் நான் இவற்றை ஒரு கேள்வி கேட்க போறேன். தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. கேளுங்க. வாகிசன், சந்திரிகா, வாசி இருக்கிறார்கள், சொல்லுங்க. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை இப்போ 7 வருஷமா கொண்டாடுறோம் தானே, அல்லது அனுஷ்டிக்கிறோம் வைப்போம். இதாக நீங்கள் எடுத்துக்கோ. நீங்கள் அதை செய்யறது ஒரு பக்கம் இருக்க, இந்த இன அழிப்புக்காக நீங்கள் செய்து எடுத்துக்கொண்ட முன்னேற்றத்தை ஒரு சொல்லுங்க ப்ளீஸ். சரி, மிகச் சுருக்கமாக இது நான் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆனால் அதில் பார்வைக்கு உங்களுடைய சுருக்கமாக வாசி உங்களிருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் சரி வாசி சொல்லுங்கள். வாசி. நான் இதில் 6 வருஷமாக 2010ஆம் ஆண்டுலேருந்து நான் அரசியல் பிரிவில் அட்வொகசி இதில் ஸ்பாசினோடு சேர்ந்து வேலை சொல்லியிருக்கிறேன். இதில் அவர் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஜெனசைடை பற்றி பெரிய கேள்வி. அது உண்மையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கே நாங்கள் ஒரு 4 நாள் பேசலாம். இருந்தாலும் இதில் இந்த ஜெனசைட் என்ற விஷயத்தில் விரும்பியோ விரும்பாமலோ எங்களோட மக்களுக்குள்ளேயே சில வித்தியாசமான அபிப்பிராயம் இருக்குது, சில அமைப்புகளுக்குள்ளே. இதை எப்போ ஜெனசைட் எங்களுக்கு தமிழருக்கு நடக்கிறது இன அழிப்புன்றதுல ஒருத்தரும் மாற்று கருத்தில்லை. அதை எப்படி சொல்வது, எப்படி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு அக்செப்டான வேர்ட்லேயோ ஒரு என்கேஜ் பண்ண வகையில் எப்படி அதை கொண்டு போகிறது, எப்போ கொண்டு போகிறது, அந்த வகையில் தான் கருத்து வேறுபாடு இருக்கிறது. பிரித்தானிய தமிழர் பேரவையின் வேலை திட்டங்கள் எடுத்து பார்த்தீங்களா, கடைசி 2010 இருந்து ஜெனசைட் என்ற விஷயத்தை இந்த நாட்டில் எம்பிமார் கூட ஒரு எம்பிமாரும் சொல்லவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ எம்பிமார் எங்களோட ஏபிபிஜி கூட வைக்கிற இவெண்ட்டுகளில் இருந்து ஈவன் கிட்டல் நடந்த இவெண்ட்டுகள் கூட எம்பிமார் வந்து தமிழருக்கு நடக்கின்றது இன அழிப்பு என்பதை உறுதியாக சொல்லணும். அதுக்கு அத்திவாரமான வேலை திட்டங்களை செய்தது பிரித்தானிய தமிழர் பேரவை. எந்த ஒரு அமைப்பும் முதல் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷனோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் எங்கட இப்போ ஜூனில் இப்படியான அளவு இவ்வளவு ரெசல்யூஷன் வந்து இப்படியான ஒரு ப்ரெஷர் ஸ்ரீலங்காவுக்கு வெறுமென்று நினைக்கவில்லை. நாங்கள் நம்பினோம், அதுக்குரிய வேலை திட்டங்களை தொடர்ந்து செய்தோம், இப்பவும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஜெனசைட் என்றது நாங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வரவில்லை. இப்போ யுகாண்டால் நடந்ததோ யூகோஸ்லாவியா மற்ற ஜெனசைட்டுகளை போல எங்கள் அளவுக்கு அச்சீவ் பண்ணப்படவில்லை. ஆனால் அத்திவாரங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதுக்காக வேலை செய்திருக்கின்றோம். அதில் இப்போ அவரை கேட்டகளுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ப்ரோக்ரஸ் தெரிகின்றது. இன்னும் நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேரவில்லை, ஆனால் முன்னேற்றம் கண்டிருக்கின்றோம். அண்டத்தில் மாத கருக்கிறது இருக்கலாம். சொல்லுங்க ரசி. நண்பர்கிட்ட பேர் என்ன? பேர் நானும் கேட்கவில்லை, பரவாயில்லை, சொல்லுங்க. ஓகே, பரிச்சயமான குரல் மாதிரி கிடந்தது. என்றால் அதே ஆள் வந்து இது பிடிஎஃப் வந்து ரிவர்ஸ் லோபி செய்தேன்னு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். வாய்ஸன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு ப்ராசஸ். இனப்படுகொலையை வெளியில் கொண்டு வரதுக்குரிய இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி நீங்கள் அந்த தீம் கேட்டிருந்தீங்க. இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன்ன்றது பிடிஎஃப் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இனப்படுகொலையை திறக்கிறதுக்குரிய ஒரு திறவுகோல் அது. இந்த ப்ராசஸில் வந்து இல்லை இப்போ நீங்கள் செய்கிறது பிள்ளை என்று சொல்லி அந்த இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் அந்த கேம்பெயினை தொடங்கிக்கு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தனிநபர்களும் சில குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கிறவரும் வந்து தாக்கி கொண்டிருந்தவை. யூஎன்னில் போய் நாங்கள் அதுங்க பல நாடுகள் 80க்கும் மேற்பட்ட நாடுகள் என்ஜிஓக்களை சந்தித்து தமிழருக்கு நடக்கிற இனப்படுகொலை எடுத்து சொல்லி கொண்டு கேட்க அதே குறிப்பிட்ட தனிநபர்கள் இப்போ சதா வந்திருந்த சதா கூட யூஎன் வந்து ஒரு ஃபெயிலியர், அங்கே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லினோம். பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த தீமில் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த ஒரு அரசியல் ஒரு தமிழருக்கான ஒரு அரசியல் சொல்யூஷன் ஒன்று தேவை. அப்போ ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன்ன்றது நாங்கள் இப்போ ஜெனோசைட் என்று சொல்ல பண்ணின நாங்கள் ஏபிபிஜி போல அந்த எம்பிக்கள் மினிஸ்டர் மூலமாக எங்களுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைக்க வேண்டும் அவர்களோட வாயால் சொல்லப்பள்ளி இருக்கும். இந்த கடந்த 7 வருஷத்தில் இருந்து இன்னும் கனவேலை செய்ய கிடக்கு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் செய்கிற எல்லாத்தையும் ஃபெயிலியர் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆட்களே எங்கண்ட சனத்தை தாங்களே தமிழராக இருந்து கொண்டே டிமோரலைஸ் பண்ணினோம். இப்போது இங்கே ஒரு கேள்வி இருக்கிறது இல்லை, அடுத்த நேருக்கு வருவதற்கிடையில் உண்மையில் இந்த உரையாடல்களுக்குள் செல்ல வேண்டாம் என்று நினைத்த நீங்கள் தொட்டபடியினால் ஒரு கொஞ்சம் செல்ல வேண்டி இருக்கிறது.
இப்போது உங்களை சில தமிழர்கள் விமர்சிக்கிறார்கள், சில தமிழர்கள் ரிவர்ஸ் லோபி செய்கிறார்கள் என்று சொல்வதை தனிநபர்கள் சொல்கிறார்கள், எங்களை நோக்கி சொல்கிறார்கள் என்பதுக்கு அப்பால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை சர்வதேச சமூகத்தின் மீது முன்வைத்திருந்தார்கள், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை மீது முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதே ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்திருந்த விசாரணை பொறிமுறைகள் அவையெல்லாம் கடந்து வந்து அதே ஐக்கிய நாடுகள் சபைக்குள் அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து ஒரு உள்ளூர் விசாரணைக்கான தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுதோ ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு ஏமாற்றம் என்பது வெளிப்படுகிறது. அந்த ஏமாற்றம் வெளிப்படுகிற பொழுதோ இன்னமும் தொடர்ச்சியாக இவர்கள் பல விடயங்களை பெற்றுத் தருவார்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்பவர்கள் மீதும் அந்த ஏமாற்றம் தெரிவிக்கப்படும். ஏன் அந்த மக்களிடம் இயல்பாக வரக்கூடிய அந்த ஏமாற்றத்தினர் வெளிப்பாடு என்று நீங்கள் பார்க்கக்கூடாது? ஏன் அதை தனிநபர் விமர்சனம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? நல்ல கேள்வி ஒன்று இது. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஜனநாயகத்தில் இன்னொரு அமைப்போ இன்னொரு நபர் வேறு விதமாக யோசிப்பதை நாங்கள் எதிர்ப்பதில்லை. நாங்கள் செய்வது எல்லாம் சரி என்றும் சொல்வதில்லை, சரியாக இருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய அரசியல் வேலை திட்டம் செய்கிற பொழுது எந்த அமைப்போ எந்த கட்சியுமோ 100% சரியான வேலையில் செய்ய முடியும். அப்படி 100% சரியாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் மாத்திரமே விமர்சனத்துக்கு முகம் கொடுக்காமல் இருக்க முடியும். அது புரிகிறது. இப்போ விமர்சனத்துக்கு முகம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் இதில் வந்திருக்காது. ஆனால் மாற்று வேலை திட்டத்தை முன்வைக்க வேண்டும். கொடி விஷயம் என்பது நாங்கள் கொடிக்கு எதிரானவில்லை. இப்போ இதில் முக்கியமாக பதிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், பிரித்தானிய தமிழர் பேரவை கொடிக்கு எதிரானவர்கள் இல்லை. கொடியோடு சேர்ந்து அங்கே நாட்டில் வேலை செய்தவர்களால் பிரித்தானிய வேலை இப்போ இங்கே இருக்கின்றார்கள். நான் பேர் சொல்லி கதைக்கவில்லை. அந்த வகையில் அவர்கள் கொடிக்கு எதிரானவர்கள் இல்லை. இது பிரித்தானிய தமிழர் பேரவை கொடிக்கு எதிராக என்று சொல்கிறது அங்குள்ள அங்கத்தவர்கள் யாரென்று பார்க்காமல் சொல்கிற கதை. ரைட்? இதை மக்கள் எதிர்கொள்ள போகிறதில்லை. ஒவ்வொரு வருஷமும் இந்த கொடி முள்ளிவாய்க்கால் வரும்போது கொடி விஷயம் வருகின்றது. ரைட்? நாங்கள் கிளியராக சொல்லியிருக்கின்றோம், நாங்கள் கொடிக்கார எதிரானவில்லை. கொடி ஏற்றுவதற்கு சில சிக்கல் இருக்கின்றன. நாங்கள் நீண்ட கால நோக்கோடு வேலை செய்கிறோம். நாங்கள் இப்போ கொடி பிடிச்சி போட்டு 2 வருஷத்தில் வேறு ஒரு பிரச்சனை வரும்போது அதை எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி போட்டு நாங்கள் இன்னொன்று துவங்கலாது. அந்த இடத்தில் நீங்கள் சொல்கிற முக்கியமான விடயத்தில் நீர்கள் ஒரு விடயத்தை பதிவு செய்யலாம். அந்த கொடி விவகாரத்தை நாங்கள் அழுத்தமாக எடுக்கப்படாமல் இருக்கிற காரணம், வருகிற திங்கட்கிழமை நேருக்கு நேர் நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் நேரடியாக வாசி சந்திரிகா உள்ளிட்ட பிரித்தானிய தமிழர் பேரவையும் தமிழர் தேசிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் இன்னும் பலரும் இணைந்து நேரடியாக பலவிதமான இந்த விடயத்தில் நேரடியாக சம்பந்தப்படாத பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் முன்னிலையிலும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதில் நேரடியாக பல விடயங்கள் தெளிவுக்கு வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆக இந்த இடத்தில் அதனை மீண்டும் அதே விடயத்தை கதைப்பது தேவையற்றது என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டிய அந்த கடப்பாட்டுக்கான இடத்தை நாங்கள் தருகிறோம். இது நானும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறேன். இது ஒரு முக்கிய பிரச்சனையாகத்தான் சில பேர் பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ தேசிய கொடின்றதை இப்போ வாகிசன் சொன்ன மாதிரி பிரித்தானியா தமிழர் பேரவை என்றது தேசிய கொடிக்கு எதிரானவர்கள் அல்ல, தேசியத்துக்காக நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு நீண்டகால பயணமாகத்தான் இருக்குது எங்களோட போராட்டம். இப்போ UN ஃபெயில் பண்ணது, அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்றலாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. இப்போ இப்படியான ஒரு தன்மையில் நாங்கள் இப்போ இது ஒரு அரசியல் அமைப்பாக பிரித்தானியா தமிழர் பேரவை இந்த நாட்டில் இயங்கி கொண்டிருக்குது. அப்போ இது ஒரு கட்டத்தில் இன்றைக்கு நாளைக்கு செய்கிற விடயம் அல்ல. அப்போ இது ஒரு தொலைநோக்கோடு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ தேசிய கொடிக்கு எதிரானவர்கள் யாரும் அங்கே இல்லை. தேசியத்தையும் தேசிய அடையாளங்களையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் எங்கள் தேசியத்துக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறிசனா வந்திருந்த போது அங்கே எங்களுடைய தேசிய கொடியை நாங்கள் பிடித்து வைத்து அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்தோம். இப்போ தேசிய கொடின்றது எங்கெங்கே சில இடங்களுக்கு அதை நாங்கள் தேவையை பொறுத்து பயன்படுத்தணுமே ஒழிய அதையே நாங்கள் தூக்கி பிடிச்சு வச்சுக்கொண்டு எங்களோட மக்களுக்குள்ளேயும் நாங்களும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுன்றது எங்களுடைய மக்களை அது நலிவடைய செய்யுது. ஏனென்று சொன்னால் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய குழப்பத்திலும் வேதனையிலும் வழிகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இந்த போராட்டங்களில் கலந்து எங்களுக்கான ஒரு சர்வதேச சமூக விசாரணைகள் தேவை, அந்த மக்களுக்கான நீதி தேவை என்ற எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய நில ஆக்கிரமிப்புகள், அப்போ அங்கே திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்குது. அப்போ இதுக்கு மக்கள் கைகோர்த்து எங்களோட வர வேண்டும். இந்த தேசிய கொடி என்ற ஒரு இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பின்னுக்கு போய்விடக்கூடாது என்றால் என்னுடைய ஒரு கருத்தாக இதில் இருக்குது. அந்த கருத்தில் நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேரை தொடர்பிலே எடுத்துக்கொள்கிறோம். இப்போது வருகின்றீர்கள். வணக்கம். வணக்கம் தினேஷ். நான் இருந்து ஆனந்தன் சொல்லுங்களா. நான் சொல்லி முடிக்கின்றேன். நான் உங்களை மடுக்கின்றேன். அதாவது நீங்கள்
சதாசிவம் தினேஷ்குமார். என்ன உங்களோட இனிஷியல்? இல்லை, கண்டிப்பாக இல்லை. என்னுடைய அப்பாவின் பேர் மாறவில்லை இதுவரையில். நீங்கள் சொல்லுங்க, விஷயத்துக்கு வாருங்க. சரியா? அதாவது வந்து உங்களோட அப்பாவோட பேர் தான் இனிஷியல். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு இனிஷியல் இல்லை என்று சொன்னா உங்களோட அத்திவாரம் இல்லை. அதே நேரம் வந்து எங்களுக்கு ஒரு மண், நாங்க அப்புறம் அந்த கிராமம், அந்த கிராமம் இல்லாவிட்டா நான் யாரண்ட அந்த மொழியும் அந்த கிராமமும் இல்லை என்று சொன்னா நாங்கள் இந்த யாரண்ட அடையாளமே இல்லை. நீங்க உங்களோட அப்பட இனிஷியல் இல்லாமல் நீங்க தனியா தினேஷ்குமார் என்ற பேர்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஆரம்ப பாடசாலை கூட நீங்க போக முடியாது. ஆகவே நீங்க நேரடியா ஆனந்தன் நேரடியா அவங்கள்ட்ட அந்த கேள்வி வைங்க. இது நான் சம்பந்தப்பட்டதில்லை. என்னுடைய தனிப்பட்ட கொடி விவகாரத்தில் தனிப்பட்ட நிலைப்பாடை பிரதிபலித்து விடக் கூடாது என்கிற நிலையில் இந்த அமைப்பையும் சரி டிசிசியையும் சரி வைத்து நான் இந்த உரையாடலை நடத்துவதில் பெருங்கஷ்டமாக ஏற்கனவே இருக்கிறது. ஆக இவர்களிடம் அந்த கேள்வி வைங்க. அதான் சீரியஸ். இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு உங்களோட இதை எடுத்தேன். ஆகவே எங்களுக்கு வந்து அடையாளம் அந்த இனிஷியல் என்ன, நாங்க புலம்பெயர் நாட்டுல வாழ்ற மட்டும் சொன்னா அந்த இனிஷியல் என்ன, அந்த அடையாளம் நாங்கள் எந்த அடையாளத்தை வச்சு போராட போட்டோம். தேசத்தோட போட்டோ நாங்க வச்சு போராடலாம். சரி, ஒத்துக்கொண்டோம். இதோட அடையாளம் என்ன, எந்த அடையாளத்தை போராட போறோம்? தேசிய தலைவரால உருவாக்கப்பட்ட விளக்கேற்ற போகின்றோம், தீபம் ஏற்ற போகின்றோம். சரியா? அதை வச்சு அடையாளம் அதை எல்லாரும் செய்யறாங்க. இந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது. இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர் கேட்கிற கேள்வி, நீங்கள் தமிழர்கள் போராட போகிறோம் என்று சொல்கிறீர்கள். என்ன எங்களுடைய அடையாளம், எங்களுடைய முகவரி, எங்களுடைய நாங்கள் யார் என்று என்னவென்று அடையாளப்படுத்துவது? அந்த ஒரு அழுத்தமான கேள்வி. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய கொடி. ஆகவே தேசிய தலைவரையும் நாங்கள் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம், தேசிய கொடியை நாங்கள் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அடையாளங்களை யாரும் அழிக்க சொல்லியோ அல்லது நாங்கள் அழித்து விட சொல்லி போராடவில்லை. அதை நாங்கள் அந்த தேசிய கொடியை தேசிய அடையாளங்களோடு தான் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் வந்து நடத்துகிற ஒவ்வொரு முள்ளிவாய்க்காலிலும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரையும் தேசிய கொடியையும் பிடித்தவனும் தான் அந்த நிகழ்வில் பங்கு கலந்து கொள்கின்றார்கள். ஆகவே அதை நடத்துபவர்கள் வந்து தேசிய கொடியை ஏற்றாத காரணம் என்றது ஏற்கனவே பல தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை அழிக்கவோ அந்த அடையாளத்தை மறந்தோ நாங்கள் செய்யவில்லை. இப்போ ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஜெயமன்னா தமிழ்ச்செல்வன் அவர்கள் எல்லாம் ஜெனிவா வருகின்றார்கள். அவர்கள் எப்படி வருகின்றார்கள்? ஜெயமன்னா ஒரு மிகப்பெரிய தளபதி, எத்தனையோ பல களங்களை கண்டவர், எத்தனையோ மிகப்பெரிய சமர்க்களங்களை கண்டு தேசிய கொடியை ஏற்றின ஒரு மிகப்பெரிய தளபதி. ஆனால் ஜெனிவா வரும்போது கோட் சூட்டோட தான் வாரார். தமிழ்ச்செல்வன் அவர்களும் கோட் சூட்டோட தான் வாரார். எங்களுடைய அடையாளம் என்றது எங்களுக்கானது தான். அது எப்பவுமே எங்களோடு தான் இருக்கும். அதை யாரும் அழித்து விட முடியாது. நாங்கள் யாரும் அதை அழிக்க போவதும் இல்லை. ஆகவே ஜெனிவாவுக்கு வரும் அந்த தளபதியாக்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் போது அந்த நாட்டுக்குரிய ஒரு பாவனையும் அந்த நாட்டுக்குரிய கலாச்சாரத்தோடும் வந்து பேச்சுவார்த்தைகள் அமர்ந்து பேசுகின்றார்கள். அதுக்காக நாங்கள் சொல்லிவிட முடியாது இது எங்களுடைய அடையாளம், எங்களுடைய அடையாளத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அங்கே அவர்கள் வர முடியாது. ஆகவே அந்த தேசிய உணர்வையும் தேசிய தலைவனையும் தேசிய அடையாளங்களையும் வச்சு கொண்டு தான் அந்த ஜெனிவாவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே வெளிநாடுகளில் வாழும் மக்கள் எங்களுக்கு எந்தெந்த இடத்தில் நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணுமோ அதை பயன்படுத்தி கொள்ளுவோம். ஆகவே இதையே வச்சுக்கொண்டு அதையே திணிச்சு எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து கருத்துக்கள் மோதல்களை சொல்றதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. ஆகவே சரி, இந்த கருத்துக்கு ஆனந்தன் தொடர்பில் இருக்கின்றீர்கள். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆனந்தன் தொடர்பில் இருக்கின்றீர்களா? இல்லை, ஆனந்தன் தொடர்பில் இருக்கின்றீர்கள். ஆனந்தன் என்ன சொல்றீர்கள்? ஆனந்தன் நீங்க மௌனமாக இருக்கின்றீர்கள், பேசலாம். போது அவர் சொல்கிறபடியும் விடுதலை புலிகளுடைய முக்கிய தளபதிகள் கூட வெளிநாடுகளுக்கு வந்த பொழுது அவர்கள் தங்களுடைய சீருடைகள் வரவில்லை, அடையாளங்களை ஓரம் கட்டிவிட்டு கருத்தோடு வந்திருந்தார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. என்ன சொல்வீர்கள்? மன்னிக்க வேணும், ஓரம் கட்டில அந்த தேசிய அடையாளங்கள் அவர்களோட தான் இருக்குது. அந்த தேசிய அடையாளங்கள் தான். இன்னொரு நேரை தொடர்பில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிகழ்ச்சியின் நிறைவு நேராக இருக்க வேண்டும். வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்கள் தொடர்பில் இருக்கின்றவர்கள் பேச வேண்டும். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். இருக்கின்றீங்களா? சரி, நிகழ்ச்சியின் நிறைவுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள்
இப்போது நீங்கள் வாய்ஸன் சொல்வதற்கு முயற்சித்தீர்கள் இது ஒரு விடயம். இல்லை என்னென்னா எங்களோட இந்த முள்ளிவாய்க்கால் இவெண்ட்டில் கடந்த 6 வருஷம் நடந்த இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் பிரித்தானியாவில் ஒஃபிஷியலாக ஏற்றையில், ஆனால் மக்கள் கொடியோடு வாரதும் கொடிகளை கொண்டு வந்து வச்சு பிடிக்கிறதும் நாங்கள் ஒரு காலம் அதை எதிர்த்ததில்லை. ஸோ அப்போ இதில் ஒஃபிஷியலாக எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது, அதை செய்ய முடியாமல் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், நீண்ட ஆளுநோ கூட நாங்கள் வேறு செய்கிறாங்க. அதில் ஃபியூச்சரில் அப்படி ஆள பிரச்சனை வரலாம். எங்களோட என்கேஜ்மெண்ட்ஸ் நாங்கள் முக்கிய இந்த பிரதான தமிழர் பேரவை இந்த இம்பார்ட்டன் தெரியும். நாங்கள் தமிழருக்குள்ளே வேலை செய்கிற தமிழருக்கு எங்களோட பிரச்சனை சொல்கிற அமைப்பு இல்லை. தமிழர் இல்லாதவர்கள் இந்த நாட்டு அரசியல் அமைப்புகள் குள்ளே நாங்கள் போய் வேலை செய்கிற தான் நாங்கள் இருக்கின்றோம். அதில் ஒரு சிக்கலும் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படியான இதில் எடுத்துக்கின்றோம். இதில் இந்த பேன் நிகழ்வுகளில் கொடியேற்றக்கூடாது என்று யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தமிழர்கள் அல்லாதவர்களிடம் வேலை செய்கிறோம், என்கேஜ்மெண்ட் செய்கிறோம் என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய நிகழ்வுகளில் கொடியேற்றினால் அல்லது உங்களுடைய நிகழ்வுகளில் நீங்கள் விடுதலை புலிகளுடைய அடையாளங்களோடு உங்களை அடையாளப்படுத்தி கொண்டால் உங்களோடு உறவாட மாட்டோம், நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு இங்காவது இருந்து அழுத்தங்கள் வந்திருக்கிறது. இயக்கத்தின் பேன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் பேன் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் ஏற்றுக்கொள்கின்றேன், கொடி பேன் பண்ணப்படவில்லை. ஆனால் இந்த லோ இன்னொன்று சொல்லுகின்றது, இந்த பேன்பட்ட இயக்கங்களை குளோரிஃபை பண்ணுறதும் அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒன்றும் செய்யக்கூடாதுன்றது. இதில் சிக்கல் என்னென்றால், நாங்கள் இந்திய அரசியல் அமைப்புகள் கவர்மெண்டோட என்கேஜ் பண்ணி வேலை சேர்ந்தாங்க. அந்த வேலை இம்பார்ட்டன்ட். இதில் நாங்கள் போலீஸ்கள்கிட்டையும் ஒத்தரோட்டையும் இதை பற்றி கன்சல்ட் பண்ணியிருக்கின்றோம். அவை இதுவரைக்கும் கிளியரான ஆன்சர் எங்களுக்கு தரவில்லை. அந்த ஆன்சர் வேணும் வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம். நான் அதான் சொல்கிறோமே, நாங்கள் மற்ற அமைப்புகள் தமிழ் மக்கள் வந்து இதை பிடிச்சி செய்வதற்கு எங்களோட அங்கத்தவரை கூட, இப்போ சந்திரிக்காக்கா சொன்ன அங்கத்தவரை கூட பிடிச்சி தான் கூட நிற்கணும். ரைட், அதுக்கு பிரச்சனை இல்லை. அது வேணும்னா ஒரு அங்கத்தவருக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கலாம். இவை கேட்பது என்னென்றால், பிரித்தானிய தமிழர் பேரை வந்து முள்ளிவாய்க்கால் செய்யும் போது அதில் ஒரு போலண்டு வச்சு நாங்கள் ஏற்றோணும் என்று சொல்லி ஒஃபிஷியலாக அதில் தான் சிக்கல் இருக்கின்றது. நாங்கள் ஒரு காலம் சொல்லவில்லை கொடிகளை கொன்றவோ நாங்கள் கொடிகளை வச்சு பிடிங்கள். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து கொடியை கொண்டு பிடிப்பதற்கு நாங்கள் ஒரு நாள் தடை செய்யவில்லை. நிச்சயமாக அந்த இடத்தில் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வசி எங்களோடு இணைந்து கொண்டு பல விடயங்கள் பேசுகின்றீர்கள். நன்றி. எங்களோடு இணைந்து கொண்டு காதை போ சந்திக்காங்களுக்கு நன்றி. மிகச் சுருக்கமாக ஏற்கனவே நேரம் முடிந்திருக்கு. இந்த கொடி பிரச்சனை வந்து கடந்த ஒரு 3 வருடமாகத்தான் நடக்குது. 2014 இருந்து தான் இந்த பிரச்சனை வருது. வன்னியில் அங்கே கண்ட்ரோலில் இருக்கும்போது கூட பிரித்தானிய தமிழர் பேரவைக்கு கொடியை ஏற்றுங்கோ, கொடியை முன்னிலைப்படுத்துங்கோ என்று சொல்லி அவர்களால் கூட எங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு காலம் ஒரு அழுத்தம் கூட கிடைக்கவில்லை. என்று சொன்னால் பிரித்தானிய தமிழர் பேரவை என்ன வேலை நோக்கி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது 2009 முதல் வன்னியில் கூட நல்ல ஒரு தெளிவு இருந்தது. அதுக்கு பிறகு கூட இன்றைக்கு சொல்கிற ஆக்கள் ஒருத்தரும் வந்து எங்களோட சேர்ந்து வேலை செய்யவும் இல்லை, இல்லாட்டி வேலை செய்ய முன்வரவும் இல்லை. ஆனால் கடந்த 2014 ஆண்டில் இருந்து தான் இந்த அழுத்தம் பிரித்தானிய தமிழர் பேரவைக்கு வருது. இப்போ வன்னிக்கே இருந்த தெளிவு இன்றைக்கு கடந்த 2 வருஷமா பிரித்தானிய தமிழர் பேரவைக்கு அழுத்தம் கொடுக்குற ஆக்களுக்கு ஏன் தெளிவு இல்லை? இப்போ அவர்களுக்கு தெளிவு படையலைன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இதுதான் காரணம், நாங்கள் கொடிகளுக்கு எதிரான ஆக்கள் இல்லைன்ட்டு. இப்போ தெளிவாக இதை விளங்கிக் கொள்ளுங்கோ, எங்களோட சேர்ந்து தொடர்ந்து வேலை செய்யுங்கோ. தமிழீழம் என்றதை அடையும் மட்டும் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கணும். நாளைக்கு கொடியேற்றி போட்டு போக முடியாது. நன்றி வசி எங்களோடு இணைந்து கொண்டு மிக சந்திரிகா உங்களுக்கு நன்றி. வாகிசன் உங்களுக்கு நன்றி. இந்த 3 பேரும் பிரித்தானிய தமிழர் பேருடைய பிரதிநிதிகளாக இன்றைய பொழுது வந்து இந்த நிகழ்வு 2 நடக்கிற பொழுது தங்களுடைய நிகழ்வு அதற்குரிய நியாயங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக கொடி விவகாரம் முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆக இது பற்றிய விடயத்தை நேரடியாக இந்த 2 அமைப்புகளோடும் அது தவிர நாடு கடந்த அரசாங்கம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இன்னும் பலவிதமான அமைப்புகளோடும் நேரடியாக நாங்கள் பேசியிருந்தோம். இந்த இப்படியான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை உரையாடல் ஆக்குவதா இல்லையா என்பதில் நீண்ட ஒரு உரையாடல்கள் பிறகு கடைசியாக நாங்கள் காத்திருந்த ஒரு சூழலில் 2 நிகழ்வு என்றாகிவிட்ட பிறகு இனியேனும் இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தாக வேண்டும் என்கிற ஒரு தேவை கருதி அதனை பதிவு செய்திருக்கிறோம். வருகிற திங்கட்கிழமை புது வெளிச்சம் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக நேருக்கு நேர் நேர்வையில் உங்களிடம் வரவிருக்கிறது. அதே நேரத்தில் என்கிற தகவலையும் சொல்லி பிரித்தானிய தமிழர் பேரவை நண்பர்களோடு இன்றைய பொழுது விடைபெறும் நான் தினேஷ்குமார், தொழில்நுட்பத்தில் தோழன் சுரேஷ்கரன் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
BBC Tamil.